பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 13 அதிகாரம் 58வது வசனம். அவர்களுடைய அவிசுவாச நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள் அநேக இடத்துல பிறவி சப்பானிகள் நடக்கிறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, அசுத்தாவி பிடித்த மனிதர்கள் விடுதலை ஆகிறாங்க, அநேக அற்புதங்களை செய்கிறார். தான் பிறந்த இடத்துக்கு அவர் கடந்து வருகிறார். அந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, வசனம் சொல்லுகிறது, இவர் தச்சருடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவர் அல்லவா, யாக்கோப்பு யோசே சீமோன் என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இடரல் அடைகிறாங்க. அந்த இடத்துல தானே வந்தார் அப்படி சொல்லி இடரல் அடைகிறாங்க. அவர்கள் இடரல் அடைந்தது நிமித்தம், அவருடைய அவிசுவாச நிமித்தம் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்யல. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல விசுவாச அறிக்கைகளை மேற்கொள்ளுகிறீர்களோ, சூழ்நிலையை பார்க்காதபடி, யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதபடி விசுவாச அறிக்கையை மேற்கொள்றீங்களோ, முழுக்க முழுக்க ஏசப்பா எனக்கு அற்புதத்தை செய்வார், என் நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு, அவர் எனக்காக காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் அப்பாவை பிடித்து கொள்ளுவேன். விசுவாசத்தோடு உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. குஷ்ட ரோகிகள் ஆண்டவரை பார்த்து வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், என்னால சுகமாக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா? நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். தயவு செய்து எந்த ரூபத்திலேயோ எந்த வழியிலையோ அவிசுவாசம் உங்க இருதயத்தில் இருக்க வேண்டாம். விசுவாசத்தோடு சொல்லுகிற அப்பா என்ன விடுதலை ஆக்குவார். பல பேர் சொல்றாங்க, பல இடத்துல இருந்து வார்த்தைகள் கடந்து வருகிறது, உங்களோடு இருக்கிறவர்கள் விசுவாச ஆவி உடையவர்களா இருக்கும்படியாய் பார்த்து கொள்ளுங்க. உங்களோடு பேசுகிறவர்கள், நீங்கள் கேட்கிற செய்தி, நீங்கள் கேட்கிற காரியம் உங்களை விசுவாசத்துல பலப்படுத்துகிற காரியமா இருக்கணும். விசுவாசத்துக்கு விரோதமாய் பேசுகிற, விசுவாசத்தை தனிய செய்கிற, விசுவாசத்துக்கு எதிர்ப்பாய் பேசுகிற, என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்குது, எவ்வளவு முயற்சி என்ன நடக்குது, அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நீங்கள் மாறி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே நீங்க எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுப்பீங்க. எந்த இடத்துல விசுவாசத்தின் பலன் அதிகமா இருக்குதோ, எந்த இடத்துல விசுவாச ஆவியில பலப்படுறாங்களோ அந்த சேர்க்கையில் இருங்க, அந்த ஃபெலோஷிப்ல இருங்க. ஆண்டவர் நீங்க விசுவாசிக்க உங்க விசுவாசத்தை கண்டு பிரமிக்கத்தக்க விசுவாசம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த 100க்கு அதிபதி சொன்ன பொழுது, அன்றே நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியில்லை ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலின்னு சொல்லி, இன்றைக்கு உங்கள் விசுவாசம் அதிகரிப்பதாக, உங்கள் விசுவாச அறிக்கை அதிகரிப்பதாக, நீங்கள் விசுவாசத்துல வளர வளர அந்த பலன் பெருக பெருக அற்புதம் உங்களை தேடி வரும். அற்புதம் உங்களை தேடி வரும். பெரிய அற்புதத்திற்கு நீங்கள் சொந்தக்காரா மாற போறீங்க. விசுவாசத்துல பலப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.